ஆர்பிட்டில் இருந்து நிலவில் தண்ணீர் இருப்பதை கண்டறிவதற்கான இந்த ஆராய்ச்சி திட்டம் தான் இந்த திட்டம், சந்திராயன் 1 திட்டம் என்று சொன்னார். உடனே அப்துல் கலாம் சொன்னார், நீங்கள் அங்கே போகிறதான் போகிறீங்க, அங்கே 3 இம்பேக்ட் ப்ராப்னு ஒன்று, ஒரு ப்ராப் அனுப்புங்க, அதில் வந்து டேட்டா கம்யூனிகேஷன் மாடல் இருக்கணும், வீடியோ ஆடியோ மாடல் இருக்கணும், அதில் இந்திய தேசிய கொடி இருக்கணும், இந்த 3 இருக்கணும். அந்த மாடலை அங்கே போய் நிலவை சுற்றி வந்த உடனே லோ ஆர்பிட்டில் வந்த உடனே அந்த மாடலை தூக்கி நிலவில் போடுங்க, அது முதல் முறையாக போய் ஹிட் பண்ணட்டும், ஃபஸ்ட் டைம் நம்ம போய் ஹிட் பண்ணதாக அது இருக்கட்டும் என்று சொன்னார். அப்போ வந்து மாதவன் நாயர் வந்து சொன்னார், எங்களுக்கு பட்ஜெட் இல்லை சார், இந்த பிளான் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணலை இதில், இந்த ப்ராஜெக்டில், இது அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டம், இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொன்னார். அதை பற்றி டோன்ட் வரி, நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லிடுறேன், உங்களுக்கு தேவையான பணம் ஒதுக்கப்படும், உங்களுக்கு தேவையான பட்ஜெட் ஒதுக்கப்படும், உங்களுக்கு தேவையான கால அளவு நீட்டித்து தரப்படும் சொல்லிட்டார். 2 சாங்ஷன் ஆயிடுச்சு. இந்தியா சந்திராயன் 1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது, புவியீர்ப்பு விசையை தாண்டி லூனார் ஆர்பிட்டுக்குள்ளே உள்ளே போச்சு, டிரான்ஸ் லூனார் ஆர்பிட்டுக்குள்ளே வந்து வெற்றிகரமாக என்ட்ரியாச்சு. அதுக்கப்புறம் லூனார் ஆர்பிட்டை சுற்றி அந்த 3 இம்பேக்ட் ப்ராபை நிலவிலே சென்று தூக்கி எறிந்தது. அந்த தூக்கி எறிந்ததுக்குள்ளே அப்துல் கலாம் சொன்னதுபடி ஃபோட்டோ எடுத்து, ஆடியோ எடுத்து, வீடியோ எடுத்து, அந்த டேட்டாவை எடுத்து பூமிக்கு அனுப்பியது. அந்த டேட்டா இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தது. இது ஒன்று வெற்றிகரமாக நடந்தது.